ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் வந்திருக்க மென்ஷன் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வாட்ஸ்அப்பில் நம்ம போடுற ஸ்டேட்டஸை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்ம ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோன்னு நம்ம காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மென்ஷன் பண்ண முடியும். இப்படி மென்ஷன் பண்ணுறதுனால என்ன யூஸ்னால், நம்ம ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணும்போது அதை ஈஸியாக அவங்களால பார்க்க முடியும். அப்டேட்டை கிளிக் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, சேட்லேயே மெசேஜ் மாதிரி வந்துடும். அதை கிளிக் பண்ணி அவங்க ஈஸியாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்டேட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஸ்டேட்டஸை அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஆர் வீடியோவை செலக்ட் பண்ண அப்புறமா ஆட் கேப்ஷன் பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, they get a message from your saying that you mentioned them. அதாவது நீங்கள் அவங்கள மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு உங்ககிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து போகும். நெக்ஸ்ட்டு தே கேன் வியூ யுவர் ஸ்டேட்டஸ், அதாவது அவங்களால உங்கள் ஸ்டேட்டஸை வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு தே கேன் சூஸ் டு ரீஷேர் யுவர் ஸ்டேட்டஸ் வித் தேர் ஆடியன்ஸ், அதாவது இப்படி மென்ஷன் பண்ண ஸ்டேட்டஸை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓகே கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஆட் மென்ஷன் இருக்கும். இதில் வாட்ஸ்அப் காண்டாக்ட் எல்லாமே வரும். இதில் 5 பேரை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இதில் யார் யார் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஸ்டேட்டஸை வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணலாம். நீங்கள் செலக்ட் பண்ணாத மற்ற நபர்களுக்கும் நீங்கள் போடுற ஸ்டேட்டஸ் வந்து தெரியும், ஆனால் அவங்க வந்து அப்டேட்டை கிளிக் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் செலக்ட் பண்ண இந்த 5 பேருக்கும் நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணதுமே சேட் பேஜ்லேயே மென்ஷன் ஆகிரும். ஓகே, இந்த 5 காண்டாக்டும் செலக்ட் பண்ண அப்புறமா க்ரீன் டிக்கை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணலாம். நீங்கள் செலக்ட் பண்ண இந்த 5 நபர்களுக்கும் ஸ்டேட்டஸாகவும் ஷேர் ஆகும். சேட் பேஜ்லேயே ஸ்டேட்டஸை மென்ஷன் பண்ணி மெசேஜாகவும் ஷேர் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஈஸியாக ஸ்டேட்டஸை பார்க்கலாம். அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம், அவங்களும் ஸ்டேட்டஸாகவும் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.